ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடி சண்டே ஸ்பெஷல் ராகி களியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குழம்பும் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ராகியை நம்ம நேற்று நைட்டை ஊற வச்சிட்டோம். இப்போ இதை ஒரு வாட்டி கழுவிடலாம். இதில் வர ஒரு ஸ்டெப்பை கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் ராகி களியோட உண்மையான டேஸ்ட்டை ருசிக்க முடியாமல் போயிடும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ராகியை நல்லா கழுவியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு மிக்சியில் மாட்டி பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. இப்போ இதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 2 டம்ளர் ராகி எடுத்துருக்கோம், அதனால் 1 லிட்டர் ஊற்றுறோம். நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ராகி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ராகியை சேர்த்துக்கலாம். ராகியை ஒரு கையில் உள்ளே சேர்த்துக்கிட்டே இருங்க, இன்னொரு கையில் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும். கலக்கி விடுறத நிப்பாட்டிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கலக்குங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே பாருங்களேன் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. இந்த மாதிரியே ஒரு 5 to 6 மினிட்ஸ் கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு. கண்ணாடி பதத்துக்கு வரணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இப்போ களி ரெடி ஆயிடுச்சு. தக்காளி குழம்பு செய்யலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதை பற்ற வச்சுருங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்குற இந்த கேப்பில் இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுருங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தக்காளியை 2 வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்குங்க. ரெண்டையுமே பேரலாக வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்துகிட்டு நான் சொல்கிறது எல்லாத்தையும் போட்டுருங்க. 3 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், பட்டை 2 துண்டு, சீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அது எல்லாத்தையும் எடுத்து இதில் கொட்டிடலாம். இப்போ நம்ம இதை 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தனியாத்தூள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட தனியாத்தூள் இல்லைன்னா நீங்கள் தனியாவை போட்டுக்கலாம். பட்டை கிராம்பெல்லாம் போட்டிங்களா அது கூட சேர்த்து போட்டுக்கோங்க தனியாவை. இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளியும் தோலெல்லாம் சுருங்கி நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதையும். இப்போ இது ரெண்டையும் ஆற வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க. இதை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோடனே நம்ம ஆற வச்சுருந்த அந்த வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிடலாம். இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, சுடு சாப்பாட்டுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இதை ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதிலேயே வதக்கி வச்சுருந்த தக்காளியையும் போட்டு அரைச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். அதுக்கு நீங்கள் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம குழம்ப கொதிக்க விடையில் தண்ணி இஞ்சும், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. இப்போ இதை நம்ம ஒரு கலக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே மூடி வச்சுருங்க. இதை 8 மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழம்போட திக்னஸ் பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குழம்போட கலரை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ களியை சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க. இப்போ களியை எடுத்து குழம்புல 2 பெரட்டி வாயில் வச்சா அப்படியே வலிக்கிட்டு போகும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.